சைரன் 108 அதுக்கு வந்து ஒரு கிராண்ட் ஆடியோ லான்ச்லாம் பண்ணாங்க. அந்த ஆடியோ லான்ச்சுக்கு அப்புறம் வந்து ட்ரெய்லர், அதுக்கு முன்னாடி ட்ரெய்லர்லாம் ரிலீஸ் பண்ணாங்க. நிறைய பேரோட எக்ஸ்பெக்டேஷன் செட் பண்ணாங்க ஓரளவுக்கு. அதே மாதிரி வந்து ஆண்டனி பாக்யராஜ் அவர் வந்து ஒரு அறிமுக இயக்குனர். அவர் வந்து அவரோட அட்மோஸ்ட் லெவல்ல எப்படி கொடுக்க முடியுமோ அப்படி அதை வந்து ரொம்ப நல்லாவே நெயில் பண்ணி கொடுத்துருக்காரு. ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து எப்படின்னா ஒரு பேஸ்ட் ஆன் த ஸ்டோரி, ஒரு ஸ்டோரி எடுத்துக்கிறாங்க. அந்த ஸ்டோரி லைன்ல வந்து கரெக்டா டிராவல் பண்றாங்க. என்னன்னா ஒரு பரோல்ல வர கைதி, அதே சமயத்துல வந்து அந்த கைதி வெளியில வரும்போது அங்க நடக்கிற இன்சிடென்ட்ஸும் அந்த கைதிக்கும் சம்பந்தம் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து ஃபைன் பண்ற ஒரு கேரக்டரா வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸரா கீர்த்தி சுரேஷ் எடுத்துட்டு வராங்க. இது ஓவராலா வந்து நிறைய பிளாட்ஸ், என்னதான் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து பயங்கரமா டிராவல் ஆனாலும் நிறைய பிளாட்ஸ் வந்து வச்சிருந்தாங்க. இந்த பிளாட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு இடத்துல ஒரு பிளாட்ஸ், சரி ஓகே செகண்ட் ஹாஃப்ல கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்ன மாதிரி வந்து செகண்ட் ஹாஃப்ல கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டாங்க அந்த பிளாட்ஸ் எல்லாம். செகண்ட் ஹாஃப் போறதுக்கு முன்னாடி படத்துல வந்து நான் ட்ரெய்லர் பார்க்கும் போதே ஒரே ஒரு விஷயம் காமனா நினைச்ச விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போலீஸ் கேரக்டர் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த கேரக்டருக்கு வந்து ஒரு டாமினன்ட் லெவல் இருக்கும். அதாவது வந்து அந்த வாய்ஸா இருக்கட்டும், இல்ல வந்து அந்த வாய்ஸோட அல்காரிதம், அந்த இது சொல்லுவாங்கல்ல, வெளியில வரும்போது அந்த வாய்ஸோட பிரேவ்னஸ் இருக்கும்ல, அது வந்து கண்டிப்பா போலீஸ் கேரக்டருக்குன்றது கண்டிப்பா வேணும். அதெல்லாம் தாண்டி பிசிக்கலா செகண்ட் தான். நம்மளுக்கு வந்து பிசிக்கல் அப்பியரன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றத தாண்டி ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்லாம் வந்து எடுத்துட்டு வர்றதுக்கு ரொம்ப 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 வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க கீர்த்தி சுரேஷ் அப்படின்னு தான் சொல்லணும். இது ட்ரெய்லர்லயே நல்லா தெரிஞ்சது. அவங்க வந்து ஒரு பயங்கர கஷ்டமா போலீஸ் ஆபீசரா வந்து ஒரு எப்படி சொல்றது, ஒரு டைலாக் பேசணும்னு நினைக்கிறாங்க. பட் அது வந்து ரொம்ப இயல்பை விட ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபீல் ட்ரெய்லர் இருந்தது. அது வந்து படம் ஃபுல்லாவும் டிராவல் ஆச்சு. இது வந்து கீர்த்தி சுரேஷோட பாட்டு. அடுத்தது வந்து ஜெயம் ரவி அவர்களோட பாட்டு. இது வரைக்கும் வந்து அவர் ஒரு எப்படி சொல்றது, இந்த தீராத என்ன சொல்றது, இந்த நிமிர்ந்து நெல் அந்த மாதிரி படம்லாம் நிறைய அதே ஜேர்னர்ல நிறைய படம் நடிச்சிட்டு இருந்த ஜெயம் ரவி அவர்கள் வந்து கொஞ்சம் டீவியேட் ஆகி இந்த மாதிரி ஒரு கான்செப்டை சூஸ் பண்ணியிருக்கிறது வந்து உண்மையாலுமே நல்லா இருந்தது. அதே மாதிரி வந்து அவரோட டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த படத்துல பிசிக்கல் லெவல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லைனாலும் ஒரு ஃபேஷியல் லெவல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்து உண்மையாலுமே பாக்குற மாதிரி ரொம்ப அழகா இருந்தது. அது நல்லாவே நெயில் பண்ணியிருந்தாரு அவரு. ஒரு 14 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த கேரக்டர் எப்படி இருக்கும், ஒரு 14 வருஷத்துக்கு அப்புறம் அந்த கேரக்டர் வந்து நிறைய கவலைகள் விரக்திகளோட ஒரு ஜெயில இருந்து பரோல்ல வர கைதி எப்படி இருக்கும் அந்த ஃபேஷியல் அப்படின்ற ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ன்றத ஜெயம் ரவி அவர்கள் வந்து பயங்கரமா நெயில் பண்ணியிருந்தாரு. அதுக்கப்புறம் வந்து எல்லாருக்கும் தெரியும் ஒரு காமெடி ரோல் கண்டிப்பா அடாப்ட் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி இப்பெல்லாம் டிஃபால்ட் டெம்ப்ளேட்டா இருக்கு. அதுல வந்து யோகி பாபு காமெடி ரோல்னா டிஃபால்ட்டா யோகி பாபு சாரை போட்டுருவாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துட்டு வந்துட்டாங்க. படம் ஃபுல்லா அவர் கூட டிராவல் பண்றாரு. அந்த ஒரு ரோல் வந்து எப்படி சொல்றது, பிக்ஸ் ஆன ரோல் அவருக்குனே அப்படின்ற மாதிரி ரொம்ப அடாப்ட் ஆகி நல்லா பண்ணாரு யோகி பாபு சார். இது வந்து ஓவராலா அதுக்கப்புறம் வந்து அடிஷனலா சமுத்திரகனி அவர்கள், அப்புறம் இன்னும் நிறைய பேர்லாம் நிறைய அனுபமா பேரா வந்து நடிச்சிருந்தாங்க. இவங்கெல்லாம் வந்து நல்லா ஆக்டிங், அவங்களோட ரோலுக்கு ஏற்ற மாதிரி பயங்கரமா ஒரு ஆக்டிங்ல அடாப்ட் ஆன மாதிரி சூப்பரா இருந்தது. நான் சொன்ன மாதிரி வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வச்ச நிறைய பிளாட்ஸ், எதுக்காக வெளியில வராங்க, ஏன் பரோல்ல வராரு, அப்ப வந்து கொலைகள் ஏன் நடக்குது அப்படின்ற பிளாட்ஸ் எல்லாம் செகண்ட் ஹாஃப்ல வந்து கரெக்டா கனெக்ட் பண்ணாங்களா அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு சில இடத்துல வந்து மிஸ் ஆச்சு. நான் வந்து இது என்னோட ஆஸ்பெக்ட்ல பர்சனலா சொல்ற ரிவ்யூ. நான் வந்து பயங்கரமான ஒரு சினிமோட்டோகிராஃபி அந்த மாதிரி ரிவ்யூல சொல்லல. பட் ஆனா வந்து நிறைய இடத்துல வந்து அந்த பிளாட்ஸை வந்து கனெக்ட் பண்ணும்போது ஒரு சில விஷயம்லாம் மிஸ் ஆச்சு. இவரே கொலை பண்ணிருக்க மாதிரி காட்டுறாங்க, திருப்பி இவரே கொலை பண்ணலன்ற மாதிரி காட்டுறாங்க, திருப்பி வந்து மூவி வந்து வேற ஒரு ஜேர்னல்ல தள்ளி போகுது. ஒரு அப்பாவுக்கும் மகளுக்கும் இருக்கிற உறவை வந்து டக்குன்னு உள்ள எடுத்துட்டு வராங்க. டக்குன்னு வந்து தேவையில்லாத இடத்துல வந்து ஆல்ரெடி வந்து பிளாஷ்பேக் தான் காட்டிட்டு இருக்காங்க. அந்த பிளாஷ்பேக் உள்ள சீரியஸா போற செகண்ட் ஹாஃப்ல வந்து ஒரு பாட்டு எடுத்துட்டு வரதெல்லாம் உண்மையாலுமே இட்ஸ் யூசுவல் ஜானரை விட லைட்டா போர் அடிச்சது. ஒரு பாட்டு செகண்ட் ஹாஃப் ஓகே, எப்படியோ வந்து நீங்க எதுக்கு கொலை பண்றீங்க அப்படின்ற ஒரு செகண்ட் ஹாஃப் எடுத்துட்டு வரது ஓகே. பட் அதுக்குள்ள வந்து ஒரு பாட்டு எடுத்துட்டு வரதுன்றது ஒரு பழங்கால டெக்னிக்கா மாறிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் மறைச்சிட்டா, இதெல்லாம் எடிட் பண்ணி தூக்கிட்டா உண்மையாலுமே படம் நல்லா இருந்தது. எஸ், அதாவது வந்து நான் ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி வந்து ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ், யோகி பாபு, சமுத்திரகனி, அனுபமா பரமேஸ்வரன் இவங்க எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. பட் போலீஸ் கேரக்டருக்கு வந்து உண்மையாலுமே வேற யாராவது ட்ரை பண்ணிருக்கலாமோ டைரக்டர் அப்படின்ற மாதிரிதான் ஒரு ஃபீல் ஆச்சு. ஏன்னா சமுத்திரகனி வந்து டாமினேட் பண்றாரு ஒரு போலீஸ் கேரக்டரை. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து அதை கோவப்படுத்தி நீ எல்லாம் டாமினேட் பண்ற அளவுக்கு இல்ல அப்படின்னு சொல்லி அதை கூட அவங்களால ஃபேஸ்ல காட்ட முடியல. எஸ், இதெல்லாம் தாண்டி ஓவராலா அங்கங்க ஜாதி கேஸ்ட பத்தி சில விஷயங்கள்லாம், அதாவது ரொம்ப உள்ள போகாம டீப்பா போகாம மேலோட்டமா
டைரக்டர் அவர்கள் வந்து தெளிச்சிருக்காரு அங்கங்க. அதுவும் வந்து பாக்குற மாதிரி நல்லா இருந்தது. ஓவரால் ஒரு முக்கியமான விஷயம் மறந்துட்டேன், என்னன்னா எஸ் இதுக்கெல்லாம் தாண்டி படத்தோட ஒரு முக்கியமான பேக் போன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிவி பிரகாஷோட மியூசிக்கல், அப்புறம் சாம் சிஎஸோட பேக்ரவுண்ட். இது ரெண்டுமே உண்மையாலுமே படத்துக்கு வந்து ஒரு அடிஷனல் பூஸ்ட் தான் கொடுத்துருக்கு. ஸோ வந்து ஓவராலா படம் எப்படி இருந்தது பாத்தீங்கன்னா அவுட் ஆஃப் 5 கண்டிப்பா 3 கொடுக்கலாம். Do watch the movie in theaters. This is Vijay Karthik signing off. Tada, bye bye, see you. தண்ணியை கம்மியா யூஸ் பண்ணுங்க, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுங்க.